கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு சுத்து பிடிச்சிட்டு வெல்லம் கரைச்சி வச்சதை கலந்துக்கலாம். அது கூட வடிகட்டி கலந்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது, 2 பிஞ்சு உப்பு, இதில் பாதி வாழைப்பழம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் ஒரு சுத்து நல்லா பிடிச்சிக்கலாம். நைஸானதும் கூடவே கடலைப்பருப்பு வேக வச்சதை உள்ளே கலந்துக்கலாம். இது ஒரு 2 சுத்து பிடிச்சோம்னா போதும். கடலைப்பருப்பு நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இப்போ இதையெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.